யார் வஞ்சிக்கப்படுவார்கள்? வசனம் தெரியாதவர்கள் வஞ்சிக்கப்படுவார்கள். One who is ignorant of the word of God is a candidate for deception. நீங்கள் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு தேவனுடைய வசனம் உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும். You have to hide the word of God in your heart so that you can live a holy life. இரவும் பகலும் வசனத்தை தியானிக்கிறவர்கள் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. Those who meditate the word day and night, the Bible says they will have success. Praise the Lord. வாழ்வும் வசனமும் நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கின்றேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேற்றைய தினத்திலே நாம் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்தோம். வசனம் நமக்கு தெரியாமல் இருக்கும் பொழுது வஞ்சிக்கப்படுவோம். When we are ignorant of God's word, we become candidates for deception. வசன தெளிவு இல்லாமல் இருக்கும் பொழுது, வசன அறிவு இல்லாமல் இருக்கும் பொழுது வஞ்சக வலையிலே சிக்கிக்கொள்ளுவோம் என்ற எச்சரிப்பின் வார்த்தையை நாம் கேட்டோம். மத்தேயு 24 அதிகாரத்தில் இயேசு கடைசி கால அடையாளங்களை குறித்து சொல்லும் பொழுது 4 வசனத்தில், மத்தேயு 24 அதிகாரம் 4 வசனம், மத்தேயு 24 அதிகாரம் 5 வசனம், மத்தேயு 24 அதிகாரம் 11 வசனம், மத்தேயு 24 அதிகாரம் 24 வசனம். Matthew chapter 24 verse 4, Matthew chapter 24 verse 5, Matthew 24 verse 11, Matthew chapter 24 verse 24. 4 முறை முதல் எச்சரிப்பும் அதுதான், முதல் அடையாளமும் அதுதான், அதிகமாக சொல்லப்பட்ட அடையாளமும் அதுதான். தீர்க்கதரிசியாகிய ஆமோஸ், prophet Amos does mention about the famine of God's word. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 8 அதிகாரம் 11-12. Amos chapter 8 verse 11 and 12. வாசிக்கிறேன், கவனியுங்கள். இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். There is going to come a famine in the land. ஆகார குறைவினால் உண்டாயிருக்கிற பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். There will come a famine in end times, and the famine has nothing to do with shortage of water or food. It has to do with the lack of the word of God. வசன பஞ்சம் உண்டாகும். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வடதிசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்தும் அதை கண்டடையாமற் போவார்கள். எங்கேயும் பார்த்தா வசனம் சொல்ற ஆட்கள் அதிகம் இல்லை, கட்டுக்கதைகளை சொல்லுகிறவர்கள் அதிகமாக இருப்பார்கள் கடைசி காலத்தில். Paul talks about this in his epistle to Timothy. பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லும் பொழுது இதை குறித்து அவர் எச்சரிக்கிறார். வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 2 Timothy chapter 4 verse 2-4. Paul is telling Timothy, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணே. Preach the word in season and out of season. Whether you have opportunity or not, create an opportunity and preach the word. வசனம் இது 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்தில். If you go to 2 Timothy chapter 3,
2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி நாட்களில் மக்கள் மாரல் அண்ட் எத்திக்கல் பிளெமிஷோடு வாழுவார்கள், நெறியற்ற வாழ்க்கை வாழுவார்கள், அவர்கள் கேரக்டர் ஃப்ளாவோடு இருப்பார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு வசனம்தான் முக்கியம் என்று சொல்லி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 16-17 வசனங்கள்ல அவர் சொல்லுகிறார், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது. இந்த சாப்டரை குறித்து 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தை குறித்து நான் இன்னொரு நாள் உங்களோடு கூட பேச போகிறேன். The antidote for ungodly character, தெய்வீக சுபாவமற்ற ஒரு வாழ்க்கை, நெறியற்ற ஒரு வாழ்க்கை வாழுகிறதான தலைமுறைக்கு சொல்யூஷன் வேர்ட் ஆஃப் காட் என்று அங்கே பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்லுகிறார். அதை 3ஆம் அதிகாரத்தில் சொல்லிவிட்டு தான் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் யூ யங் மினிஸ்டர், இமர்ஜிங் மினிஸ்டர், எழும்பி வருகிறதான ஊழியனே கேள், நான் சொல்லுகிறேன். பவுல் சொல்லுகிறார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி. பிரியமானவர்களே, வசனத்தை வசனமாக பேசுகிற ஆட்கள் தேவை. இங்கே பாருங்க, கண்டனம் பண்ணி. என்ன இவ்வளவு ஹார்டா பேசுறாரு, என்ன இவ்வளவு கடினமா பேசுறாரு, இயேசுவே அப்படி பேசுறாருன்னு சொன்னாங்க தெரியுமா? நீர் பேசுகிறது கடினமான உபதேசம், கடினமான உபதேசம். மக்கள் மார்க் போடுறாங்க பிரசங்கத்துக்கு. அப்படி யாராவது மார்க் போடுற விசுவாசிங்க இருக்கீங்களா? பாஸ்டர் என்ன இப்போ ரொம்ப ஹார்டாக பேசுகிறாரு, சாஃப்டாக பேசுகிறாருங்கிறத நீங்கள் ஜட்ஜ் பண்ணாதீங்க. வசனத்தின்படி பேசுகிறாருன்னு பாருங்க. வசனத்தில் ஹார்டாக இருந்தால் ஹார்டாக தான் பேசணும். ஹார்டாக பேசும்பொழுது கொஞ்சம் குத்துது பாஸ்டர், குத்துனா நல்லது. ஐயோ கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி வேதனையாக இருக்குதே. நான் யூஸ்வலாக எங்கள் சபையில் சொல்லுவேன், உங்ககிட்ட சொல்லாமா வேண்டாமா எனக்கு தெரில, சொல்லிடுறேன். எங்கள் சபைக்கு என்ன சொல்லுவேன்னு சொல்லிடுறேனே. நாங்கள் பேசும்பொழுது உங்களுக்கு குத்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் சொர்ணம் இருக்குன்னு அர்த்தம். நாங்கள் என்ன பேசினாலும் உங்களுக்கு சொர்ணையே இல்லைன்னா உயிரே இல்லைன்னு அர்த்தம். செத்த கேஸு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? கன்விக்ஷன் இருக்குது. வேர்ட் ஆஃப் காட் வரும் பொழுது கண்டனம் பண்ணி என்கரேஜ்மெண்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை. தேவ வசனம் ஆறுதலாகவும் இருக்கும். ஆனால் இது எப்பயுமே சுகர் கோட்டட் மெடிசினாவே கொடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. சம்டைம்ஸ் ஆன்டிபயோட்டிக் தேவை. ஏன்னா வைரஸ் இருக்கு. ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஆன்டிபயோட்டிக்ஸ் தேவை. கவனிங்க, எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு, இன்னும் ஹார்டா வருது பாருங்க, கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. தம்பி, எழும்பி வருகிற ஊழியக்காரனே, நீ எப்படி தெரியுமா பிரசங்கம் பண்ணணும்? கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. உபதேசத்தோடும் சாந்தத்தோடும். ஆமாம், அந்த அன்பு இருக்கணும். ஆனால் அதே நேரத்தில் சத்தியத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிடக்கூடாது. இன்றைக்கு நிறைய பிரசங்கிமார்கள் காதுக்கு கேட்க இனிமையாய் இருக்கிற பிரசங்கத்தை பேசுகிறதை நான் அதிகம் பார்க்கிறேன். வேதனையோடு நான் சொல்லுகிறேன். அடுத்த வசனம் பாருங்க. ஏனென்றால் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், லிசன் கேர்ஃபுல்லி, ஆரோக்கியமான உபதேசம், sound doctrine, the doctrine of the apostles, sound doctrine,
பிரியமானவர்களே, ஆரோக்கியமான உபதேசம் ஆசீர்வாதமான உபதேசம் அல்ல, ஆரோக்கியமான உபதேசம். அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், there will be a group of people in end times who do not want to listen to the sound doctrine. Therefore preachers, to get more crowd, they will start preaching messages that are tickling the ears of believers, which I say, don't do it. Paul is telling Timothy. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், தம்பி, எழும்பி வருகிற பிரசங்கியாரே, இது செய்யாதப்பா. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு, பிலீவர்ஸ் தங்களுக்கு ஆசீர்வாத வார்த்தைகளை சொல்லுகிற ஊழியர்களையே தேடி. பிரியமானவர்களே, let me warn you today, ஆசீர்வாத செய்திகளை மட்டும் பேசுகிற ஊழியர்களாக இருந்தால் you need to be beware of them. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். வசனத்தில் இருக்கிறது, மறுக்கவில்லை. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம், மறுக்கவில்லை. பட் சம்டைம்ஸ் God is more interested in your character formation than your comfort. கர்த்தர் உங்களுடைய சௌகரியத்தை விட உங்களுடைய சுபாவ வளர்ச்சியிலே அக்கறை உள்ளவராய் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக் கூடாது. He is more interested in your holiness than your happiness. He is more interested to perfect you than to just pamper you. தடவி கொடுப்பதை விட நீங்கள் பூரணராக வேண்டும் என்று அதிகமாக விரும்புகிறார். ஆகவே சில வேளைகளிலே கடினமான உபதேசங்கள் வரும். ஏனென்றால் பவுல் சொல்லுகிறார் தீமோத்தேயுவுக்கு, அவர்கள் சில குரூப் ஆஃப் பீப்பிள், பிலீவர்ஸ், ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு, verse 4, 2 Timothy chapter 4 and verse 4, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். There will come a time when people will turn their ears to fables and fancy stories than to go for the real truth of God's word. And dear people of God, my dear brothers and sisters, என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் அந்த பிரிவிலே உள்ள ஆட்களாக இருக்கக்கூடாது என்பதுதான் எச்சரிப்பின் வார்த்தை. Go for the pure word of God. தேவனுடைய சுத்தமான வார்த்தைக்கு கடந்து வாருங்கள். ஒரு பிரசங்கியார் பிரசங்கித்தால் அது தேவனுடைய வசனத்திலிருந்து இருக்கிறதா அல்லது அவருடைய சொந்த ஆலோசனையாக இருக்கிறதா என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அது உங்கள் பொறுப்பு. நேற்று தினத்தில் சொன்னேன், பெரேயா பட்டணத்து விசுவாசிகள் பவுல் பேசுகிறதை மனோவாஞ்சையோடு கேட்டது மாத்திரமல்ல, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்தார்கள். அவர்கள் தெசலோனிக்கேயிலே இருக்கிறவர்களை காட்டிலும் அவர்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். They were of noble character than the Thessalonians. Why? Because they searched the scriptures diligently and daily. Can I encourage all of you to search the scriptures? Do you have the habit of studying God's word? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஊழியக்காரர்கள் பேசுகிறதை கேட்கிறீர்கள். ஆனால் நீங்கள் வசனத்தை ஆராய்ந்து படிக்கிற பழக்கம் உண்டா? வளர்த்து கொள்ள வேண்டும். Develop that healthy godly habit.
and you will be of noble character. நற்குணசாலிகளாக நீங்கள் இருப்பீர்கள். வசனத்தை நீங்கள் கேட்கணும், வசனத்தை நீங்கள் வாசிக்கணும், வசனத்தை நீங்கள் படிக்கணும், வசனத்தை நீங்கள் தியானம் பண்ணணும், வசனத்தை நீங்கள் மனப்பாடம் செய்யணும், எல்லாவற்றுக்கும் மேல வசனத்திற்கு கீழ்ப்படியணும். I repeat, you should listen to the word of God, you should read the word of God, you should study the word of God, you should meditate the word of God, you should memorize the word of God, and above all, you should obey the word of God. தேவனுடைய வசனத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும், மனப்பாடம் பண்ண வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். என்ன வித்தியாசம் பாஸ்டர்? வாசிக்கிறது, நியூஸ் பேப்பர் வாசிக்கிறோம், ஸ்டடி, ஸ்கூல் புக்ஸை படிக்கிறோம் திருப்பி திருப்பி. சில பகுதியை ஆழ்ந்து படிக்கிறோம், தியானம். சில பகுதியை மனப்பாடம் பண்ணி ஆகணும். சில காரியத்தை நம்ம அப்ளை பண்ணணும். ஃபார்முலா கொடுப்பாங்க, அதை அப்ளை பண்ணணும் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதற்கு. வசனம் உங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கிறதா? Are you able to use the word of God for your day-to-day life and living and relationships? And do you know how to do it? The Bible is a manual for both life and ministry. இது வாழ்க்கைக்கும் ஊழியத்திற்கும் இது ஒரு வழிகாட்டி. பிரியமானவர்களே, வசனத்தை மனப்பாடம் பண்ணுகிற பழக்கம் நம்மிலே அநேகருக்கு கிடையாது. 30-40 ஆண்டுகளுக்கு முன்பதாக சில கிரேட் லீடர்ஸு நிறைய பிரசங்கத்தில் சொல்லுகிறதை கேட்டிருக்கிறேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது மனப்பாடம் பண்ணாதான் சாப்பாடு கொடுப்பாங்க, சண்டே நாங்கள் மனப்பாடம் பண்ணதை சொல்லணும், அதுக்கப்புறம் தான் லஞ்ச் கிடைக்கும், அப்படி தான் எங்களை பழக்கினாங்க என்றெல்லாம் ஊழியர்கள் சொல்வார்கள். அந்த பழக்கம்லாம் இன்றைக்கு போச்சு. பிரியமானவர்களே, மனப்பாடம் very very important. இயேசு சொன்னார், Jesus said to his disciples, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். திருப்பி சொல்றேன், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். அப்படின்னா உள்ள மனப்பாடம், ஆமா உள்ள இருக்கணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும். If you abide in me and my words abide in you, whatever you ask I will give you. நீங்கள் கேட்டுக்கொள்வது எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். வசனம் உள்ள இருந்துச்சுன்னா you are so aligned to God that God is now saying whatever you ask I will give you, because you will ask the right things. நீங்க சரியான காரியம் தான் கேட்பீங்க. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தன் இருதயத்தில் வைத்து வைப்பதனால் தானே. How will a young man keep his ways pure? By hiding the word in his heart. சங்கீதம் 119 9ஆம் வசனம் 11ஆம் வசனம் ஆகிய வசனங்கள் நீங்கள் படித்து பார்க்கும் பொழுது இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மனப்பாடம் பண்ணுவதை குறித்து பைபிளில் உபாகமம் 11:18, தமிழில் உபாகமம் 11:19, சங்கீதம் 37:31, சங்கீதம் 40:8, சங்கீதம் 119:11-16, நீதிமொழிகள் 4:21, யோவான் 15:7 கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், கொலோசையர் 3:16, 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மெமரைஸ் ஸ்கிரிப்சர்ஸ். மனப்பாடம் பண்ணணுங்கிறதுக்கு ஆதார வசனங்கள்.
Deuteronomy 11:18, Psalm 37:31, Psalm 40 verse 8, Psalm 119 verse 11 and verse 16, Proverbs 4:21, John 15:7, Colossians 3:16, 2 Timothy 3:15. Bible tells us to memorize scripture verses. ஆமென். பிரியமானவர்களே, 72 மனப்பாட வசனங்கள், 72 மெமரி வேர்சஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம். இது லெவல் 1. அப்புறம் லெவல் 2 இன்னொரு 72 வசனம், 2 புக்கு பிரிண்ட் ஆகிவிட்டது. உங்களுக்கு வேண்டுமென்றால் நாங்கள் அனுப்பி தருவோம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கிற நம்பர்ஸ் எங்களுடைய 2 வாட்ஸ்அப் எண். அதற்கு நீங்கள் உங்களுடைய ஃபுல் அட்ரஸ், இந்தியாவிற்குள் நீங்கள் இருந்தால் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி தருவோம். நீங்கள் வெளிநாடுகளிலே இருந்தால் உங்களுடைய கான்டாக்ட் நம்பரை எங்களுக்கு அனுப்பி வேண்டும் என்று கேளுங்கள். டிஜிட்டல் காப்பி நாங்கள் உங்களுக்கு அனுப்பி தருகிறோம். 72 மெமரி வேர்சஸ், புக் 1, லெவல் 1. இன்னொரு 72 வசனம் லெவல் 2. அப்புறம் லெவல் 3 இருக்கா பாஸ்டர், லெவல் 4 இருக்கா பாஸ்டர். I want to encourage people to memorize 1000 scriptures. 1000 வசனங்களை மனப்பாடம் பண்ண நான் என்கரேஜ் பண்ணி கொண்டிருக்கிறேன். And I want you to join this adventure, which is going to bring great dividends for you, which is going to bring great results for you. கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவன், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஆமென். பிரியமானவர்களே, வாழ்வும் வசனமும், வசனம் நம்முடைய வாழ்க்கையில். ஆமென். வசனம் நம்முடைய வாழ்க்கையில். அதனால தான் இந்த ப்ரோக்ராமுக்கு வாழ்வும் வசனமும். And I will keep highlighting the importance of the word of God right through in all the episodes that we will be doing in this program. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. டெய்லி பைபிளை வாசிங்க, டெய்லி பைபிளை தியானம் பண்ணுங்க, வசனங்களை மனப்பாடம் பண்ணுங்க, கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல தகப்பனே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இன்றைக்கு எங்களோடு கூட பேசினீர். தொடர்ந்து நாங்கள் இந்த தொடரை நாங்கள் கேட்கும் பொழுது வசன வாஞ்சை எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். Let us go back to the word of God. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாழ்வும் வசனமும் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக மறுபடியும் துதிக்கிறோம். நேயர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. மறுபடியும் நாளை இரவு சந்திக்கிறேன். 1999 ஜனவரி முதல் ஹார்வெஸ்ட் மிஷன் ஊழியங்கள் பீகாரில் துவங்கி கடந்த 23 ஆண்டுகளாக உள்ளூர் ஊழியர்களை பயிற்றுவிக்கும் பணியையும் ஊழியங்களையும் முறையாக செய்து வருகின்றது. பீகார் மாநிலத்தில் 80 விழுக்காட்டிற்கும் அதிகமான கிராமங்களில் இன்னும் இயேசுவின் நற்செய்தி எட்டவில்லை. இப்படிப்பட்ட கிராமங்களை மையமாக வைத்து வாழ்வில் நம்பிக்கையை கொண்டு வரக்கூடிய இயேசுவின் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. பெரும்பாலான கிராமங்களில் குடிநீர் வசதி சரிவர இல்லாததினால்தான் இயன்றவரை குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றது. ஒருபோதும் தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை அருளுகின்ற இயேசுவும் அறிமுகப்படுத்தப்படுகின்றார். கல்வி மையம் இல்லாத 30 அல்லது 40 கிராம பகுதிகளை மையமாக வைத்து ஆங்கில மொழி வாயிலாக கல்வி கூடங்கள் ஏற்படுத்தப்பட்டு 4 பள்ளிகளில் சுமார் 1500 மாணாக்கர் பயின்று வருகின்றனர். 80% மக்கள் கிராமங்களில் தான் வாழ்கின்றனர். இவர்களுக்கு தேவையான அடிப்படை கல்வியும் இதர தொழில் பயிற்சிகளும் கொடுக்கப்பட்டு மேம்பாட்டு திட்டங்கள் செயல்முறையில் உள்ளன. கூடுமானவரை திருச்சபை இல்லாத 10 அல்லது 20 கிராமங்களுக்கு ஒரு திருச்சபை கட்டிடம் என்ற முயற்சி எடுத்து இயன்ற வரை அக்கிராம மக்களின் ஈடுபாட்டுடன் கட்டப்படுகின்றது. அவ்வப்போது ஊழியர்களின் செயல்பாட்டிற்கென உபகரணங்களும் வழங்கப்படுகின்றன. பீகார் மற்றும் ஒரிசா மாநிலங்களில் பணிபுரியும் 160க்கும் மேற்பட்ட ஹார்வெஸ்ட் அருட்பணியாளர்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபியுங்கள். மிஷனரி ஊழிய ஜெப கையேட்டை பெற உங்களது தொலைபேசி எண்ணை
எமது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.